அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ஆர்டர் 24 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. 2026 எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எய்ம் பண்ணுறவங்களுக்கு, டார்கெட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் எனி எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அடித்தளம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த வேர்டை வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இந்த பில்டிங் கட்டுறப்ப தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதே மீனிங் தான் இங்கேயும் நமக்கு சொல்ல வராங்க. அதனால தான் ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்னு நம்ம லான்ச் பண்ணுறது. இப்போ ஒரு பில்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஸோ அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வெறுமனை அப்படியே அந்த தரையில் நம்ம பாட்டுக்கு இப்போ பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சின்னதாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஸோ அப்போ அது ஒரு சைடில் இறங்கிருச்சு அப்படின்னா டோட்டலாக விழுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நல்லா குழி தோண்டி அங்கே ஃபஸ்ட்டு இந்த சிமெண்ட்டு இந்த கான்க்ரீட் எல்லாமே போட்டு அந்த இடத்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு பில்டிங் எழுப்புவாங்க. அந்த பில்டிங் வந்துட்டு அது எவ்வளோ பெருசாக எழுப்பினாலும் சரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நல்லா வந்துட்டு தாங்கி பிடிக்கும். எக்ஸாக்ட் சேம் மீனிங்கில் எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி வேணாலும் பில்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு பில்டிங்கை ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு எந்த டிசைனில் வேணாலும் சூப்பராக வச்சுக்கலான்ற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு வேணாலும் கரெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணி படிக்க முடியும். ஸோ அப்போ அந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்றதோடைய அந்த அட்வான்டேஜ் என்னவாக இருக்குது அண்ட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோவை சொல்லிடுறேன். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் சேனலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். அண்ட் மெயின் சேனலில் டிஎன்பிசி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வரும். ரெண்டுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம எந்த பில்டிங் வேணாலும் சூப்பராக கட்டிக்கலாம், டிசைன் எப்படி வேணாலும் நம்ம மேலே மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அட்டன் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சியோடைய இந்த லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம்ஸை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதில் காமனாக வரக்கூடிய அந்த பேட்டர்ன் என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, அந்த சப்ஜெக்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டியை பொறுத்து என்னென்ன எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியுன்ற ஒரு சின்ன ஐடியா நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எஸ்எஸ்சியில் இத்தனை எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கப்பா. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஜிஎல், ஸோ இப்போ கம்பைன் கிராஜுவேட் லெவல் டிகிரி லெவல் எக்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்டிங்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த ஒரு எக்ஸாமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ சிஜிஎல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸரோ இதை தாண்டி ஸோ நமக்கு நிறைய இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதே ஏஏஓன்னு சொல்லக்கூடிய போஸ்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ரொம்ப தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு போஸ்டிங்ஸ் எல்லாமே யூஸ்வலாக எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் ஜாப்னு போயிட்டாலே நமக்கு ஜென்ரேஷனே மாறுற அளவுக்கு இருக்கிறது தான், அதான் உண்மை. அதனால தான் நம்ம ஆசைப்பட்டு படிக்கிறோம். இதை தாண்டி பேஷன் ஒன்று இருக்கும். சரி, அது போக நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், தலைமுறையே மாறுற அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதுவும் இந்த சிஜிஎல் வந்துட்டு அது ஹையில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இப்போ சிஹெச்எஸ்எல், ஸோ இது வந்து 12th லெவல், ஸோ அப்போ கம்பைன் ஹையர் செகண்டரி லெவலாக இருக்கட்டும். ஸோ இது 12th லெவல் எக்ஸாமு. இந்த சிஜிஎல்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே சிஹெச்எஸ்எல் இருக்கும். இதுக்கு அடுத்த லெவலில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளரிக்கல் ஜாப் மாதிரி இருக்கக்கூடியதான் எம்டிஎஸ், ஸோ அப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th லெவல் குவாலிஃபிகேஷன், ஸோ 10வது முடிச்சிருந்தா போதும். ஸோ நீங்கள் 10th லெவலில் நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருந்தாலும் போதும், எம்டிஎஸ் அட்டன் பண்ண முடியும். ஆனால் அது கூடவே இப்போது ஹவல்தார் அப்படின்ற போஸ்டிங்க்கும் சேர்த்து எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் தான் நோட்டிஃபிகேஷனே வருது. பட் இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா எம்டிஎஸ் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், ஃபிசிக்கல் வந்துட்டு இருக்க போகிறதில்ல. ஆனால் ஹவல்தார் சூஸ் பண்ணுறீங்க, போஸ்டிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எம்டிஎஸ் ஹவல்தார்ன்றது 10th லெவலில் வரக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம். இப்போ இது மூணுமே காமன் எக்ஸாம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சிருந்தா போதும், எல்லாருமே அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தா 12th டிப்ளமோ முடிச்சா சிஹெச்எஸ்ல அப்ளை பண்ணலாம். டிகிரி எனி டிகிரி பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி எனி டிகிரி வந்துட்டு அப்ளை பண்ணலான்னு இதெல்லாம் காமன் எக்ஸாம்ஸ். ஆனால் அதே யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ எஸ்எஸ்சியோடைய யூனிஃபார்ம் சர்வீசஸ்னால் 2 முக்கியமான எக்ஸாமு. அதில் ஜிடி கான்ஸ்டபிளோடைய அப்ளிகேஷன் இப்போயும் ஓப்பனில் இருக்குது. ஸோ டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கும். ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஜிடி கான்ஸ்டபிள் ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது 10th லெவல். ஸோ கான்ஸ்டபிள் போஸ்டிங்னா 10th லெவல், எஸ்ஐ போஸ்டிங்னா நமக்கு டிகிரி லெவலில் இருக்கும். ஸோ அப்போ ஜிடி கான்ஸ்டபிள் 10th லெவல் போஸ்டிங்கு, பட் கண்டிப்பாக ஃபிசிக்கல் இருக்கும், யூனிஃபார்ம் சர்வீசஸில் வரக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அதே இன்னொரு முக்கியமான யூனிஃபார்ம் சர்வீஸ்னால் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் சிபிஓவில் வரக்கூடிய டெல்லி போலீஸ் எஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இது டிகிரி லெவல்ப்பா. ஸோ எப்படி வந்துட்டு இப்போ சிஜிஎல் டிகிரி லெவலு, அது எம்டிஎஸ் வந்துட்டு 10th லெவலோ, அதே மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸில் எஸ்எஸ்சியில் நமக்கு சிபிஓ டெல்லி போலீஸ் எஸ்ஐ வந்துட்டு டிகிரி லெவலு, அதே வந்துட்டு ஜிடி கான்ஸ்டபிள் வந்துட்டு 10th லெவலாக இருக்கும். ரெண்டுமே யூனிஃபார்ம் சர்வீசஸ், ரெண்டுத்துக்குமே ரொம்ப கொஞ்சம் ரிகரஸான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜிடி கான்ஸ்டபிளை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிபிஓக்கு இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஆனால் அதே இன்னொரு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஇ, ஸோ அப்போ
எப்படி ஆர்ஆர்பிலையோ இல்லை டிஎன்பிசிலையோ இன்ஜினியரிங்கான போஸ்டிங் இருக்கும், அதே மாதிரி எஸ்எஸ்சிலையுமே இன்ஜினியரிங் போஸ்ட், ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு போஸ்ட்டு தான். ஆனால் இது எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ண முடியுமா? ஸோ பேர்லேயே வருது இன்ஜினியரிங் டிகிரி. ஸோ டிப்ளமா ஆர் இன்ஜினியரிங் நீங்கள் வந்துட்டு டிகிரியோ இல்லை டிப்ளமாவோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங்கில் நீங்கள் வந்துட்டு படிச்சிருக்கணும். ஸோ அப்போ மெக்கானிக்கலோ சிவிலோ எலக்ட்ரிக்கலோ, ஸோ அந்த வகையில் ஜேஇ எக்ஸாம்ஸ் அப்படின்றது நமக்கு வரும். இது போக நமக்கு ஸ்டெனோகிராஃபர் சிஎன்டி, ஸோ இது வந்துட்டு டைப்பிங் ரொம்ப சூப்பராக வந்துட்டு பண்ணணும். ஸோ இப்போ அதர் போஸ்ட்டு கூட சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல டைப்பிங் போஸ்ட்டு சில இது இருந்தாலும் கூட அதை விட இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் அதுக்கேற்ற மாதிரியான அந்த போஸ்டிங்காக இருக்கிறது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி அண்ட் கிரேட் டி. அண்ட் அதே ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இது பெரும்பாலும் நமக்கு வந்துட்டு யோசிக்கிறதுல தான் இங்கே அட்டன் பண்ணுறது கம்மியாக இருந்தாலும் ஒரு சில பேருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம், நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி நமக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஹிந்தி டீச்சர் யாராவது இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா கூட நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது. அது இன்னொன்று செலெக்ஷன் போஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட நமக்கு போஸ்டிங்ஸ் வந்துட்டு லிமிட்டடாக இருக்கும், வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே இந்த செலெக்ஷன் போஸ்ட் வந்துட்டு இந்த போஸ்டிங்ஸே நமக்கு கிட்டத்தட்ட 300 போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க, 200-300 போஸ்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துலேயுமே இந்த வேகன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அந்த மாதிரி 1 அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும், பட் போஸ்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஒவ்வொரு போஸ்டிங்ஸுமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சில போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க, சில போஸ்டிங்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும், அந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டு அந்த எக்ஸாம்ஸ் வந்துச்சுனாலும் நம்ம அட்டன் பண்ண ரெடியாக இருக்கணும். அண்ட் கடைசியில் இந்த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ், ஸோ இதை எதுக்கு இந்த எஸ்எஸ்சிக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க? ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் போட்டு வந்திருப்போம். நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 2-3 மாதம் முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ், ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப், அது ரயில்வே போலீஸ்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம் பார்த்தோன்னா நமக்கு அதுலேயும் 2 கேட்டகரி இருக்கும், கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ அப்படின்னு. கான்ஸ்டபிள் 10th லெவலு, எஸ்ஐ வந்து டிகிரி லெவலு. ஸோ எப்படி வந்துட்டு எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் டெல்லி போலீஸ் சிபிஓ எஸ்ஐ இருக்குதோ, அதே மாதிரி ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் அண்டு எஸ்ஐ அப்படின்றதுக்கும் கான்ஸ்டபிள் வந்துட்டு 10th லெவலு, எஸ்ஐ வந்து டிகிரி லெவல். ஸோ அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரெஸ் மீட்டில் இத்தனை நாள் வரைக்கும் ஆர்பிஎஃப் உடைய எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஆர்ஆர்பி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் ரயில்வேஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் இதே இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமை எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதனால் இனிமேல் இதுவும் நமக்கு எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரம் 2026 மோஸ்ட்லி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க போகிறோம். அப்போது இத்தனை எக்ஸாம்ஸ் வந்துட்டு எஸ்எஸ்சியில் இருக்குது. அப்போ இதில் எத்தனை எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எலிஜிபிளாக இருப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க, பிஇ இன்ஜினியரிங், நீங்கள் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் ஏதாவது முடிச்சிட்டிங்கன்னா சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ், நீங்கள் ஃபிசிக்கல் ரெடியாக இருக்கீங்கன்னா ஜிடி கான்ஸ்டபிள், ஜூனியர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருக்கீங்கன்னா அது அட்டன் பண்ணலாம். சிபிஓ ஆர்பிஎஃப் இதுவுமே நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல்லாம் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே இப்போ பாருங்களேன், பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும், காமனாக அட்டன் பண்ண முடியும். ஸ்டெனோகிராஃபருமே நமக்கு அட்டன் பண்ணலாம். அண்ட் அது வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட் அதெல்லாம் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். சரி சார், இப்போ நான் இன்ஜினியரிங் முடிக்கல, வெறும் டிகிரி மட்டும்தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஜிஎல் அட்டன் பண்ணலாம், சிஹெச்எஸ் அட்டன் பண்ணலாம், எம்டிஎஸ் அட்டன் பண்ணலாம். அதே வந்துட்டு இப்போது ஜிடி கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இந்த ஜேஇயை தவிரப்பா, ஏன்னா ஜேஇ வந்து இன்ஜினியரிங்னு இருக்கிறதுனால அதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபிசிக்கல் ரெடியாக இருக்கீங்கன்னா இது எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன், நான் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ண முடியும்? ஸோ 12th முடிச்சிருக்கீங்கன்னா நமக்கு சிஜிஎலோ இல்லை இன்ஜினியரிங்கோ இல்லை நமக்கு சிபிஓ அண்ட் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் எஸ்ஐ வந்துட்டு அட்டன் பண்ண முடியாது. ஆனால் சிஹெச்எஸ்எல் அட்டன் பண்ணலாம், எம்டிஎஸ் ஹவல்தார் அட்டன் பண்ணலாம், ஜென்ரல் டியூட்டி அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம். இப்போ 10th தான் சார் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்மியாகுது. ஸோ எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாராக இருக்கட்டும், ஜிடி கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், சம்டைம்ஸ் இந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்துச்சுன்னா அது நம்ம அட்டன் பண்ண முடியுமே தவிர்த்து 10th லெவலுக்கு. எஸ், அதே மாதிரி ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லையுமே கான்ஸ்டபிளில் வந்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோன்ற பொறுத்து எஸ்எஸ்சியில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் தான் சொல்லிக்கிறேன். அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் இந்த நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. சரி சார், இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் நான் என்ன படிக்கணும் அப்படின்றதான ஒரு பெரிய கேள்வியாக இருக்கணும். இப்போது இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே காமனாக தான் படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதுதான் இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். காமனாக படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்னால் இந்த ஒரு 4 முக்கியமான சப்ஜெக்ட்ப்பா. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஸோ இதுதான் மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். பொதுவாக எல்லாருனாலையும் ஈஸியாக கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும்.
நல்லாவே நமக்கு ஹை ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய ரீசனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்தபடியாக ஆப்டிடியூட் வந்துட்டு இருக்கும். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஜிடி கான்ஸ்டபிள்லாம் பார்த்தீங்கன்னா அது பேரே வந்துட்டு இந்த இடத்துல மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்லாம் குவான்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருப்பாங்க. மோரார்லெஸ் நமக்கு சேம் சிலபஸ் தான். பட் ஆனால் என்ன, அது எந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் எழுதுறோம், ஸோ சிஜிஎல்லா சிஹெச்எஸ்எல்ன்ற பொறுத்து அந்த கொஸ்டின் டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இப்போ இன்னொன்று இங்கிலீஷை சொல்லிட்டு கூட வரேன். ஸோ அதுக்கு அடுத்து 4வது ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லலாம். 4வதுனா இந்த ஆர்டரில் சும்மா சொல்கிறேனே தவிர்த்து இங்கிலீஷ் வந்துட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு டயர் 2லலாம், இப்போது எஸ்எஸ்சிலேயே ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு 2வது ஸ்டேஜ் இருக்கும். அதில் இங்கிலீஷ் வந்துட்டு அதிக வெயிட்டேஜோடலாம் இருக்க மாதிரி இருக்கும். இங்கிலீஷும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். பட் இப்படி பார்க்கும்போது இந்த 3 சப்ஜெக்ட், ஸோ ரீசனிங், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ், இது 3ம் ஓரளவு டிஃபைன்டான சிலபஸ். அதில் நம்ம வந்துட்டு நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பெட்டராக இருக்கும். பட் ஆனால் வாஸ்டான சப்ஜெக்ட்னா அது ஜென்ரல் அவேர்னஸ். ஏன்னா இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே நமக்கு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னு அத்தனை விஷயங்கள் வரும். அவள் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்டாக இருக்கும், அது பெரிய சிலபஸாக இருக்கட்டும். பட் ஆனால் இந்த வெயிட்டேஜ் வந்து யூஸ்வலாக நம்ம எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது சிஜிஎல் சிஹெச்எஸ்எலோடைய டயர் 1 அப்ராக்சிமேட்டாக இந்த டயர் 1ல் இருக்கக்கூடிய பேட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ இதே ஜிடி கான்ஸ்டபிள் இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதே சப்ஜெக்ட் தான், பட் 20 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மொத்தம் ஜிடி கான்செப்ட்னா 80 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் டயர் 1னா 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். ஸோ அப்போது இந்த வெயிட்டேஜை கூட இப்போ நம்ம வந்து குழப்பிக்க வேணாம். ஸோ படிக்க வேண்டிய கண்டென்ட் என்ன, இந்த மாதிரி நான் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இல்லை எஸ்எஸ்சிலேயே இந்த எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணுற மாதிரி நான் படிச்சுக்கணும்னா இந்த 4 சப்ஜெக்ட்டையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு எதுவுமே வேணாம், ரொம்ப சூப்பராக இதை வச்சு நீங்கள் ரயில்வேஸும் அட்டன் பண்ண முடியும். ஸோ உண்மையாக சொல்ல போனோம்னா எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ரயில்வேஸ் கொஞ்சம் ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ இதில் நீங்கள் இந்த 4த்தையும் நல்லா படித்து வச்சுக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 மட்டுமே ரயில்வேஸ் கொண்டு போதும். ஸோ எஸ்எஸ்சியில் வந்து இங்கிலீஷையும் சேர்த்து தான் படிக்கணும் நம்ம, ஆனால் ரயில்வேஸில் வந்து இங்கிலீஷ் சப்ஜெக்டே கிடையாது. ஸோ அப்போது இந்த 3த்தை இன்னும் கொஞ்சம் ரயில்வேஸில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ், NTPC இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கிட்டா அதனால் அதையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இந்த 4 சப்ஜெக்ட்டை நம்ம வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுங்க இல்லையா. இந்த இடத்துல தான் இந்த ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியமாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். சார் இந்த ப்ராக்டிஸ்க்கும் ரிவிஷனுக்கு என்ன வித்தியாசம், எந்த சப்ஜெக்ட்டை நான் ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட்டை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுற பார்ட் அப்படின்னாலே என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ரீசனிங்கும் அதே வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ், அது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ ரீசனிங்கும் மேக்ஸு குவான்ட் ஆப்டுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை நல்லா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் பார்த்து அதை நல்லா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ, ஸோ அப்போ ட்ரிக்ஸாக இருக்கட்டும், அந்த ஷார்ட்கட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஒரு கொஷினை பார்த்த உடனே அது இப்படி தான் கால்குலேட் பண்ணணுன்ற மைண்டில் வந்துச்சுனாலே போதும், நீங்கள் அதை கரெக்டாக போட்டுருவீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை பார்த்த உடனே இதுக்கு கால்குலேஷன் இதுதான், இதுக்கு ஃபார்முலா இதுதான் அப்படின்ற அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ரீசனிங் அண்டு மேக்ஸ் குவான்டிட்டி வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சூப்பர், அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 2 சப்ஜெக்ட் தான் நீங்கள் ரிவிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், அதே வந்துட்டு இங்கிலீஷாக இருக்கட்டும். ஸோ அப்போ ஜிஎஸ்ஸும் இங்கிலீஷ்லையும் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் பார்த்து நல்லா படிச்சுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்ததையே மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் நம்ம மைண்டில் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ பார்த்தது சார் நான் இது ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டேன், இனிமேல் அதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஜிஎஸும் சரி இங்கிலீஷும் சரி, இதை தாண்டி இந்த ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷில் ப்ராக்டிஸ் அப்படின்றதும் இருக்குது, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ அப்படி டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் இங்கிலீஷ்லலாம், இப்போ இங்கிலீஷ் வந்து நமக்கு மதர் டங் இல்லை, ஸோ தாய்மொழியில்ன்றதுனால நம்ம எது பார்த்தாலுமே 4 ஆப்ஷன் பார்த்தோம்னா 4மே கரெக்டாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா வந்துட்டு எப்படி அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுது, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் அதே மிஸ்டேக்கை மறுபடியும் மட்டும் விட்டுற வேணாம், அந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணிட்டு இருந்தோம்னாலே ரொம்ப சூப்பர். ஸோ இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி பண்ணணுன்றதை நல்லா வந்துட்டு பிளான் பண்ணி படிங்க. அண்ட் ஆனுவல் கேலண்டர் இப்போ ரயில்வேஸ்க்கோ டிஎன்பிசிக்கோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எஸ்எஸ்சிக்கு கொஞ்சம் சூன் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த 2025 சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் இந்த வெண்டார் சேஞ்ச் அதனால கொஞ்சம் வந்துட்டு உண்மையாக சொன்னால் கொஞ்சம் குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இந்த 2026 இப்போ இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்ச அளவு அது கூட அது சொன்னபடியே டேட்டில் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வருஷம் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்னு எல்லா எக்ஸாம்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்க்குற அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வரப்போகுது, அதை நான் சொல்லிக்கிறேன். இதான்ப்பா நமக்கு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபவுண்டேஷனை பற்றி இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது. அப்போ இந்த எல்லா சப்ஜெக்ட்டையும் நம்ம வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம்னாலும் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவோம்.
ஸோ அதனால ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு மேன்மை 2.2 அப்படின்ற ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது நம்ம இன்ஸ்டியூட்டோடைய செகண்ட் எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இந்த வருஷத்தோடது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் லான்ச் பண்ணி அது 2-3 மாதம் முன்னாடி லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், 2 மாதம் இருக்கும். மேன்மை ஃபஸ்ட்டு அப்படின்ற பேரில் அது வந்துட்டு நல்லபடியாக போயிட்டு இருக்குது. இப்போ செகண்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா இன்னும் பசங்க வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சார் அடுத்த ஃபவுண்டேஷன் பேட்ச் கூட நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா பசங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போது நீங்கள் எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இந்த 4 சப்ஜெக்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 4 சப்ஜெக்டையுமே நல்லா படித்து வச்சுக்கிறதுக்கான ஒரு கண்டிப்பான ஒரு பேட்சாக, ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சாக இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ எஸ்எஸ்சியோடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் 2026 எக்ஸாம்ஸ்க்கானது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பேட்சில் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸும் சேர்ந்து வந்துடும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். இப்போ 250 கிட்ட 246 மணி நேரம் லைவ் கிளாஸஸ். ஸோ அதில் நானே வந்துட்டு 120 மணி நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜென்ரல் அவேர்னஸ். அது போக ஆஷிக் சார் வந்துட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு அவர் எடுத்துருவார். இங்கிலீஷ்க்கு வந்துட்டு பிரணவ் மேம், மேக்ஸுக்கு வந்துட்டு நம்ம விமல் சார், ஆப்டிடியூடுக்கு விமல் சாரும், அண்ட் ரீசனிங் வந்துட்டு அருண் பிரசாத் சார்னு கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்டையுமே கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுற மாதிரி ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் தான் நம்ம வந்துட்டு லான்ச் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ எப்பயுமே எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண இருந்தாலும் ஸ்டடி பிளானை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்னு. ஏன்னா இப்போ வரைக்குமே நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் ஸ்டார்ட் ஆகி போயிருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஸ்டார்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த 2-3 கிளாஸஸை நீங்கள் ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஆப்பில் ரெக்கார்டடாக பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்துட்டு லைவ் கிளாஸஸை பார்க்க கவனிச்சிடலாம். ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட இப்போ வந்துட்டு ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 27% வந்துட்டு குறையிற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நமக்கு 22% அந்த மாதிரி 25% இருக்கும். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர்ஸ் அப்படின்றதுனால நமக்கு 27% வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 27% குறைஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இந்த ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் மந்த் எண்ட்லலாம் நமக்கு ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆப் மூலியமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நமக்கு NTPC பேட்ச், SSC ஃபவுண்டேஷன் பேட்ச்னு ஒவ்வொரு பேட்ச் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 27% வரைக்கும் ஆஃபரோட இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நியூ இயர் வரைக்குமே நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். பட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஆல்ரெடி ஒரு சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன் பா. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லதுன்றதை சொல்லிக்கிறேன். மறுபடி எதுவாக இருந்தாலும் ஏர்லி ஸ்டார்ட் இஸ் பெஸ்ட் ஸ்டார்ட். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா அப்புறம் எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே கண்டிப்பாக தோணும். அது எவ்வளோ முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படி தோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரியலாக சொல்லணும்னா ஆல்ரெடி நம்ம பசங்களே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுவாக இருந்தாலும் நல்லதுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டர்ல நன்றி, வணக்கம்ப்பா.